ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்ககிட்ட ஒரு சின்ன கதையை பகிர்ந்துக்கலான் இருக்கிறேன். மரணப்படுக்கையில் இருக்கக்கூடிய ஒரு பெண் தன்னுடைய கணவனிடத்தில் கேட்கிறாள், நான் மரணித்த பிறகு நீங்கள் எத்தனை நாட்கள் கழித்து இரண்டாவது திருமணம் செய்து கொள்வீர்கள் என்பதாக. கணவன் கண் கலங்கியபடி அழுது கொண்டே சொல்கிறான், உன் கல்லறையின் ஈரம் காய்ந்த பிறகுதான் மறுமணம் செய்து கொள்வேன் என்பதாக. இப்படியே மாதங்கள் பல செல்ல அவன் மனைவி திடீரென ஒரு நாள் இறந்து விடுகிறாள். மனைவிக்கு செய்ய வேண்டிய எல்லா சடங்கு சம்பிரதாயங்களையும் செய்து அவளை புதைத்த இடத்தில் களிமண்ணால் அழகிய கல்லறை கட்டிவிட்டு வீடு திரும்புகிறான். தினமும் தன் மனைவியின் கல்லறையை வந்து பார்க்கிறான். கல்லறையின் ஈரம் காயவே இல்லை. இப்படியே 6 மாதங்கள் ஓடிப்போன நிலையில் தன் மனைவியின் கல்லறையை மறுபடியும் வந்து பார்க்கிறான். இன்னும் கல்லறையின் ஈரம் காயவே இல்லை. என்னவோ இது ஆச்சரியம்! 6 மாத காலமாகியும் இன்னும் கல்லறையின் ஈரம் காயவே இல்லையே என்று யோசித்தவன், ஒருவேளை அவள் பேயாக வந்துவிட்டாளோ என்றும் சிந்திக்க ஆரம்பித்தான். இப்படியே 1 வருடம் ஓடி முடிந்தது. ஒரு நாள் தன் மனைவியின் 1ஆம் ஆண்டு நினைவு தினம். அவள் கல்லறைக்கு செல்கிறான். 1 வருட காலமாகியும் அவன் மனைவியின் கல்லறை ஈரம் காயவே இல்லை. ஏதோ இப்போது கட்டிய மண் கல்லறை போல ஈரமாக இருப்பதை கண்டவன் தன் மனைவி தன் மீது வைத்த பாசத்தை நினைத்து தனது மார்பில் அடித்து கொண்டு வாய்விட்டு கதறி அழுகிறான். அப்போது ஒரு குடம் தண்ணீரோடு இறந்த அவன் மனைவியின் சகோதரன் வருகிறான். நீ இங்கு என்ன செய்கிறாய்? குடத்தில் எதற்காக தண்ணீர் என்பதாக கேட்கிறான். அப்போது அவன் சொல்கிறான், என் சகோதரி, அதாவது உன்னுடைய மனைவி, அவள் இறக்கும் 1 மணி நேரத்திற்கு முன்பு, சகோதரனே, தினமும் காலையிலும் மாலையிலும் என் சமாதியில் தண்ணீர் ஊற்றி அதை ஈரமாக்கி விடு என்று கூறி சத்தியம் வாங்கி கொண்டாள் என்று சொன்னபடியே அவன் கண்ணை கசிக்கி அழுது கொண்டிருக்கிறான். அப்போதுதான் கணவனுக்கு புரிந்தது, லைஃபே மாறினாலும் ஒருபோதும் ஒய்ஃப் மாறவே மாட்டார்கள் என்பதை புரிந்து கொண்டான்.